ஏன் பிக் பாஸ் ஒருத்தரை கஷ்டப்பட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து கூப்பிட்டு 24 மணி நேரத்திலேயே வெளில போகணுன்ட்டு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கே. இது எந்த வகையில் நியாயம்னு எங்களுக்கும் புரியல. அந்த பொண்ணுகிட்ட 24 மணி நேரத்தில் அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சாங்கன்ட்டு இவங்கெல்லாம் சேர்த்து வச்சு எலிமினேட் பண்ணாங்கன்றதும் புரியல. மொத்தத்தில் பாய்ஸ் குரூப் யுனைட்டடா கேர்ள்ஸ் குரூப் யுனைட்டடா அப்படின்ட்டு ஒரு சண்டையை கிளப்பி விட்டு முதல் நாளில் கேப்டனை செலக்ட் பண்ணி வச்சு வெற்றிகரமாக ஒரு நாளை ஓட்டியாச்சு பிக் பாஸ் வீட்டில். டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8ஓட டே 1க்கான ரிவ்யூவாக பார்க்குறோம். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் தர்ஷிகாவும் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் பற்றி வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜாக்லின் வந்து நம்ம நேற்றே பார்த்துருந்தோம், வெளியில் நான் தூங்குறேன், எனக்கு வந்து இந்த நீங்கள்லாம் அந்த 4 பேராக சேர்ந்து செலக்ட் பண்ண அந்த ரூம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில படுத்துக்கிறேன்ற மாதிரி பண்ணாங்க. அந்த தொடர்பான கான்வர்சேஷனோட ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் பவித்ரா ஜனனியும் அவங்க பேசியிருக்காங்க. பாய்ஸ் டீம் வந்து ரொம்ப யுனைட்டடாக இருக்காங்க, ஆனால் கேர்ள்ஸ் டீம் யுனைட்டடாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பியூட்டி என்னன்னா, கடைசியாக நடந்த தலைவர் போட்டியில் வந்து கேர்ள்ஸ் டீம் எல்லாம் யுனைட்டடாக இருந்ததால் தர்ஷிகா அவர்கள் வந்து அந்த கேப்டன்ஷிப் பதவி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எஸ், முதல் நாளில் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கான முதல் கேப்டன் பெண்கள் அணியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தர்ஷிகா அவர்கள் தான் கேப்டனாக வந்திருக்காங்க. ஸோ காலையில் வந்து குட் மார்னிங் அந்த சாங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்படின்ட்டு இந்த சீசனுக்கான டோனை செட் பண்ணுற மாதிரி தான் பிக் பாஸ் பாட்டு போட்டிருக்காரு. ஸோ அதை மையப்படுத்தி தான் இன்னைக்கு நாளே நடந்ததுன்னு சொல்லலாம். அதாவது எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு எப்போ அந்த சாங்கை போட்டாங்களோ பாய்ஸ் ஏரியா கேர்ள்ஸ் ஏரியான்னு பிரிச்சாச்சு, இதுக்கு அவங்க ரூல்ஸ் போடுங்க அப்படின்றது சொல்கிறது தான் இன்னைக்கு அது இதுவாக இருக்குது. எல்லாரும் ஒவ்வொரு ரூல்ஸை வந்து படிச்சுருந்தாங்க. பசங்க டீம் வந்து சில ரூல்ஸை வந்து சொன்னாங்க, பொண்ணுங்க டீமும் சில ரூல்ஸ் சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் அச்சிட்டு ஒரு புக்காக கொடுத்துருவோன்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கன்ஃபெஷன் ரூமு, ஸ்டோர் ரூமு இதெல்லாம் ஒவ்வொரு சாரார்கிட்ட இருக்குது, சமையல் ரூம் ஒரு சாரார்கிட்ட இருக்குது, வாஷ்ரூம் எல்லாம் ஒரு சைடு இருக்குது. இந்த மாதிரி கேர்ள்ஸ் சைடு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூமும் ஸ்டோர் ரூமும் இருக்குது. அது அடிக்கடி வந்து பாய்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சமையல் ரூமு, உணவு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ அது வந்து கேர்ள்ஸ் அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நானாக ஒருத்தரை ஒரு பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னேன்னா அது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு பிக் பாஸ் வந்து தெளிவாக ஒரு ரூல் போட்டு ஒரு பேலன்ஸாக பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இன்னைக்கு மெயினாக ஒரு பஞ்சாயத்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, சஞ்சனா பொண்ணை வந்து எதுக்கு எலிமினேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. விஜய் சேதுபதி பொண்ணாக மகாராஜா படத்தில் நடித்த சஞ்சனா முதல் நாளிலே ஏன் எலிமினேட் ஆகணும் அப்படின்ற ஒரு தவிப்பு எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. என்ன ஆகுதுன்னா, 24 மணி நேரத்தில் எலிமினேஷன் பற்றி பேசி ஆகணும், எலிமினேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னது காரணமாக டைம் பாஸ் பண்ணணும், ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீட்டில் ஏன் நான் இருக்கணுன்றதுக்கு ஒவ்வொரு காரணமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. ரவீந்தர் அதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்காரு. நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரி எல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா 24/7 பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும், அவர் தெளிவாக சொல்கிறாரு, நம்மளோட இன்ட்ரோ நம்மளோட ஃபுல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பிக் பாஸ் அதை வந்து நிச்சயமாக ஒரு நாள் கேட்பாரு, அது நம்ம தமிழ் மக்களுக்கே நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதனால நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபன்னாக நம்ம ஏன் இந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவோம், ஒரு ஃபன்னாக நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா ஃபஸ்ட் எடுத்த உடனே, நான் இங்கே 1 மாதத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன், அதனால என்னால் இது 1 மாதம் எல்லாத்தையும் நான் போட்டு பார்த்து அனுபவிச்சதுக்கப்புறம் தான் நான் போகணும்னு சொல்கிறாங்க. அது கிண்டலாக கொலாபரேஷனில் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் நான் ஏமாற்றக்கூடாது, கொலாபுக்காகவாவது நான் 1 மாதம் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃபன்னாக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேர் வந்து நான் இந்த மாதிரி பாட்டு பாடுவேன், இந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணுவேன், ரஞ்சித் அவர்கள் வந்து நான் அண்ணன் தம்பி மாதிரி எல்லாரும் கூடயும் பழகணும், இந்த மாதிரி எனக்கு சான்ஸ் கிடைச்சது இல்லைன்னு சென்டிமெண்ட்டாகவும் ஃபன்னாகவும் நிறைய பேர் பேசின்னு இருக்கும்போது, சஞ்சனா மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வெளில போகிறதுக்கும் நான் தயாராக இருக்கேன், வெளில போகிறத பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அப்படின்னு ஒரு வித்தியாசமான தியரியை முன் வச்சாங்க. எல்லாரும் வந்து அப்படியெல்லாம் சொல்லாது, இந்த சான்ஸே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு, வெளில போகிறது பிரச்சனை இல்லைன்னுலாம் சொல்லாத, ஒரு மெச்சூர்டாக பேசாத, நினச்சி இந்த தப்பு பண்ணாதன்னு எல்லாருமே அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க. பட் சஞ்சனா அவர்கள் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்காமல் அதை டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, நான் சிங்கிள் பெட்டெல்லாம் எனக்கு கிடைச்சதில்லை, அந்த சிங்கிள் பெட்டை நான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு ஃபன்னாக வந்து சொல்லிட்டாங்க. அதை எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பட் இதுதான் ட்விஸ்டாக இருக்கும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே நாமினேட் பண்ண ஆரம்பித்த போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரவீந்திரா அவர்களை தான் நாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. காரணம், அவர் வந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா 7 சீசனும் அவர் பிக் பாஸை ரிவ்யூ பண்ணி ஃபேமஸ் ஆனவர். ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் கேரக்டரையும் அவர் இந்நேரத்துக்கே ரிவ்யூ பண்ணியிருப்பார். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவர் ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் எல்லாருமே வந்து யோசிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரவீந்திரா அவர்களை தான் நாமினேட் பண்ணாங்க. பட் ரிவ்யூ பண்ணி ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜியில் கிங்காக இருக்கிற ரவீந்திரா அவர்கள் அதற்கான ஸ்ட்ராட்டஜியும் பிளான் பியையும் வச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும்.
சஞ்சனாவை நாமினேட் பண்ணும்போது வெளியில் போகிறது எனக்கு ஒரு மேட்ரு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அது சஞ்சனா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரவீந்தர் கொளுத்தி போட அடுத்து வந்தவங்களும் கண்டினியூஸாக அதையே பிடிச்சி சஞ்சனாவும் ஓரளவுக்கு எலிமினேட் ஆகிட்டாங்க. இதில் ரொம்ப ஃபீல் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அர்ணவ் தான் ஃபீல் ஆகிட்டாரு. அந்த பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு, இப்பயே வந்து அவளை ஓரம் கட்டி டார்கெட் பண்ணி அவளை எலிமினேட் பண்ணிட்டாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன புரியும் அப்படின்ட்டு மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மியூசிக்கல் சேர் ஃபார்மேட்டில் தான் நடந்தது. பட் பொண்ணுங்க டீம் ஒழுங்காக யுனைட்டடாக இருந்து தர்ஷிகா அவர்கள் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. பலரும் பலவிதமான ரீசன்கள் சொன்னாங்க. அண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணது வந்து அதிக ஓட்டு வாங்கினதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், அதுக்கப்புறம் ரவீந்தர் அவர்கள் தான். ஏன்னா ஜாக்லின் எல்லாருக்கிட்டையும் எடுத்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே சண்டை போடுற அளவுக்கு தான் அவங்க ஒரு ஃபயரான கண்டஸ்டர் தான் இருக்காங்க. நிச்சயமாக இனி வரும் எல்லா எபிசோட்லேயும் வந்து ஜாக்லின் தான் அவங்களோட பேர் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் செகண்டு ரவீந்தர் அவர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாஸ்டராக இருக்கிறதால அவருடைய பேரும் நிச்சயமாக எல்லாம் சொல்லுவாங்க. இந்த 2 பேரும் கடைசி வரைக்கும் ரிப்பீட் ஆகின்னு இருக்கும் போது பட் அவங்க அதையும் கடந்து வருவாங்க அப்படின்றத நம்ம நம்புகிறோம். ஸோ ஜாக்லின், ரவீந்தர், அருண், முத்து, சௌந்தர்யா அண்ட் ரஞ்சித் இவங்கெல்லாம் வந்து இந்த 6 பேர் வந்து எலிமினேஷன் லிஸ்ட்ல இருந்து இருக்கிறாங்க. இப்போ இருந்தே மக்கள் வந்து அதுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ நிறைய பேர் வந்து இப்பயே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பழைய ஆளுங்கள்லாம் ஓல்டு ஏஜ் ஃபேக்டராக இருக்கிறவங்கலாம் வெளியே அனுப்பலான்னு பார்ப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே கவுண்டம்பாளையம் படத்து மூலமாக ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ சம்பாதிச்சிருக்கிற ரஞ்சித் அவர்கள் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிலர் வந்து அருண் பிரசாத், பாரதி பாரதியாக நடித்த அருண் பிரசாத் அவர்கள் பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவாக பண்ணலை. ஏன்னா பாரதி கண்ணாமலே அவருக்கு கெட்ட பேர் தான். அண்டு இதுலேயும் வந்து அவர் ஒன்றும் அட்ராக்டிவாக எதுவும் பண்ண மாதிரி இல்லை. ரொம்ப சாதாரணமாக ஒரு ஆக்டிவாகவே இல்லாமல் ஏதோ ஒரு நானும் வரேன் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காருன்ற மாதிரி ஜனங்களுக்கு தோணுது. ஸோ இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் எலிமினேஷனாக இருக்குமான்ட்டு முதல் நாள்லேருந்தே சோஷியல் மீடியாவில் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய பார்வையில் யார் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை யார் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க? உண்மையிலே சஞ்சனா நமிதாஸை வந்து 24 ஹவர்ஸ்லேயே வெளியேற்றினது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் அந்த ட்ராஃபியெல்லாம் உடச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பண்ணது வந்து கொஞ்சம் டூ மச்சாக தெரியலையா அப்படின்றத உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் சஞ்சனா வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 24 ஹவர்ஸ்லேயே வாய்ப்பு கிடைச்சதை வந்து எலிமினேஷன் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதே தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.